ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி February 9. இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதாவது சோஷியல் மீடியாலேயோ இல்லை கவர்மெண்ட் சார்புலேயோ வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க, ஒரு விஷயத்த பெருசாக பேசுகிறாங்க அப்படின்னா பின்னாடி ஏதோ ஒரு விஷயத்த மறைக்க பார்க்குறாங்க அப்படின்னு அர்த்தம். இதை வந்து இப்போ ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியாது. பட் இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னு ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது வந்து உலகத் தலைவர்கள் பெரிய பெரிய பேர்லாம் வந்துச்சு. அவங்க எல்லாருக்கும் தண்டனை கிடைக்க போகுதான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா கிடைக்காது. ஏன்னா, அவங்கலாம் கண்ட்ரோல் பண்ற இடத்துல இருக்காங்க. பெரிய பெரிய ஆட்கள். அப்புறம் எப்படி அவங்க பேர வந்து வெளியிட அனுமதிச்சாங்க அப்படின்னு கேட்டா, இப்படி அனுமதிச்சுட்டு பின்னாடி ஏதோ ஒரு வேலை நடக்குது. ஏன்னா கண்ட்ரோல் பண்றதே அவங்க தான். அப்புறம் எப்படி அவங்க பேர அவங்க கெடுத்துக்க விரும்புவாங்க? அத எப்படி அவங்க வெளியிட விரும்புவாங்க? அதான் விஷயம். அதாவது மக்கள்கிட்ட இந்த குழப்பத்த விட்டுட்டு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு. அத மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. எதையும் கண்மூடித்தனமா நம்பக்கூடாது, ஆராய்ச்சி பண்ணாம. அது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. 2வது இந்த வேக்சின் ஒண்ணு ரஷ்யால கண்டுபிடிச்சிருந்தாங்க. 2 வேக்சின். இதில வந்து ஒரு வேக்சின் வந்து mRNA டைப்பு. இன்னொரு வேக்சின் வந்து நார்மல் அந்த செல்லோட அந்த கேன்சர் செல்ல போயிட்டு அழிக்கிற வேக்சின். அதில இந்த mRNA வேக்சின் பத்தி பார்த்தீங்களா? அது என்ன தெரியுமா? உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா சரி பண்ணுவாங்க. உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா வேக்சின் செய்வாங்க. உங்களோட ஜீன எடுத்து அந்த ஜீன் கோட வந்து ஏஐல போட்டு அனலைஸ் பண்ணி, அதுக்காக உங்களுக்காண்டி தனியா செய்வாங்க. அது என்ன தெரியுமா பிளானு? இதுக்கு வந்து ப்ரூஃப் இருக்கா? இல்ல என்ன இது அப்படி சொல்லிட்டு வளர்றேன் அப்படின்னு நீங்க என்ன வேணா நெனச்சுக்கோங்க. பிரச்சனை இல்ல. உண்மை என்னன்னா, ஜீன வந்து திருடுறாங்க. உண்மை அதுதான். நீங்க என்ன வேணா நெனச்சுக்கோங்க. ஜீன திருட போறாங்க. ஏன்னா, இது வந்து ஒரு இனிமே நடக்கப் போற போர்லாம் வந்து ஆயுதங்களால நடக்காது. ஃபுல்லாவே இந்த மாரி பயாலஜிக்கல், கெமிக்கல் அட்டாக்ஸ் மட்டும் தான் நடக்கப் போகுது. அதில வந்து இந்த வேக்சினேஷன் போட்டாங்க. அதில ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னாங்க. நம்ம கோவேக்சின்ல நடந்துச்சு. அதேமாரி இந்த வேக்சின்ல ஒரு ஜீனையும் திருடப் போறாங்க. இப்ப நீங்க யோசிக்கலாம். உள்ளூர்ல உன் ஜீன திருடி அவன் என்னடா பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நெறைய பேருக்கு கிட்டத்தட்ட ஜீன் வந்து சிமிலரா தான் இருக்கும். ஒரு குரூப் ஆஃப் பீப்பிளுக்கு ஜீன் சிமிலரா தான் இருக்கும். அதேமாரி கலெக்டிவ் ஆஃப் குரூப் ஆஃப் பீப்பிள்ஸ்லேருந்து ஒருத்தவங்கள செலக்ட் பண்ணி அவங்களோட ஜீன திருடி, இவங்க வந்து நெறைய விஷயம் பண்ணிட்டுருக்காங்க. இந்த சீக்ரெட் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் போயிட்டுருக்கு. தயவு செஞ்சு இது எல்லாத்தையும் வந்து படிங்க. இத நீங்க தெரிஞ்சுக்கிறதுனால எந்த யூஸுமே கிடையாது. உண்மைய சொல்றேன் அதுதான். ஏன்னா உங்களால எதுவும் பண்ண முடியாது. பட் இப்படி ஒரு விஷயம் நடக்குது, உலகத்தில இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. நெறைய பசங்களுக்கு அத பத்தின புரிதலே கிடையாது. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் என்னென்னமோ பண்ணிட்டுருக்காங்க. இத பத்தி புரிஞ்சுக்க மாட்றாங்க. தயவு செஞ்சு இத பத்தின புரிதல வளர்த்துக்கோங்க. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. ரொம்ப ஒரு என்ன சொல்றது? திடீர்னு எப்ஸ்டீன் ஃபைல்ஸ், ட்ரம்ப் பேருலாம் வெளிய வருது. திடீர்னு பார்த்தா அங்க வேர்ல்டு வார் 3 ஆரம்பிக்க போகுதுன்றாங்க. ஏன்னா, இப்ப இந்த ஈரானுக்கும், இஸ்ரேலுக்கும் சண்டை வரப்போகுது. அது நமக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. பாலஸ்தீன் மேல ஒரு வேள இஸ்ரேல் அட்டாக் பண்ணாங்கன்னா, அந்த உள்ள இருக்க அந்த மசூதிய இடிச்சுருவாங்க. அதாவது அல்-அக்ஸா மசூதிய இடிச்சுருவாங்க. அப்படி அல்-அக்ஸா மசூதிய இடிச்சு 3 டெம்பிள் கட்டப்பட்டா, கண்டிப்பா வந்து முஸ்லீம் கண்ட்ரீஸ்க்கும், கிறிஸ்டியானிட்டி கண்ட்ரீஸ்க்கும் சண்டை வந்து, அதில நடுவுல லாபம் அடைய போறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜூயிஷ் பீப்பிள்ஸ். ஓகேங்களா? இத பத்தின புரிதல்லாம் பசங்க யாருக்குமே இல்ல. இதில பத்தி எதுவுமே தெரியாம இருக்கானுங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் போய் பாருங்கடாடி. என்ன நடக்குது போகுதுன்னு பாருங்க. வேர்ல்டு வார் 3 நடந்துச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதாவது கோல்டு, சில்வர் இதோட ரேட்லாம் எங்கேயோ போயிடும். அ அது மட்டும் தான் பணம். கையில வச்சிருக்க ரூபா நோட்டுக்கு மதிப்பே இருக்காது. எல்லாத்தையும் தூக்கி போட்டுற வேண்டியது தான். அப்படி ஒரு நிலைமை வரப்போகுது. தயவு செஞ்சு எல்லாத்தையும் இத பத்தி போய் பாருங்க. அப்புறம் இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்றேன். இன்னைக்கு வந்து செஷனல் எக்ஸாம் தான். ஒண்ணும் பெருசா இல்லங்க. ஆனா அந்த மேம் டென்ஷன் தாலி அறுத்துட்டாங்க போட்டு. ஃபுல்லா மத்தவங்கலாம் சூஸ் கேட்குறாங்க. இவங்க ஃபுல்லா ஃபில்லப்ஸ் கேட்டு வச்சுட்டாங்க. 10 மார்க்குக்கு. டென்ஷன் ஆயிடுச்சு. எப்படியோ எழுதி வச்சுட்டு வந்துட்டேன். அது பிரச்சனை இல்ல. அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் எழுதிட்டோம். அப்புறம் படிச்சுட்டு இருந்தோம். உட்காந்து படிக்கிற டைமில ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் ஜாலியா பேசி இது பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் பஸ்ஸில வரக்குள்ள இத பத்தி கேட்டாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வாய மூட தொண பேசிட்டே இருந்தேன் நானு. பேசி இந்த மேட்டர் தான். இந்த ஸ்பிரிச்சுவல் மர்டர்லாம் பண்றது, அந்த எப்ஸ்டீன் ஐலாண்ட்லாம் பத்தி பேசிட்டு இருந்தேன். பஸ்ஸில அக்கா, அப்புறம் பாப்பாலாம் உட்காந்துட்டு இருந்தாங்க. எல்லார்ட்டயும் பேசிட்டு இருந்தேன். அப்புறம் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து சும்மா தான் உட்காந்துட்டுருந்தேன் வீட்ல. அப்புறம் இத பத்தி எதனா பார்க்கலாமான்ட்டு இந்த பாரிஸ் ஆலன் அவரோட வீடியோலாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அக்கா வந்து இங்கிலீஷ் கத்துட்டு இருக்கேன் அப்டின்னாங்க. அவங்க வந்து இந்த இங்கிலீஷ் கத்துட்டு இருக்கேன். அதனால இங்கிலீஷ்ல பேசணும் அப்டின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. அதெல்லாம் பத்தி என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். வேற ஒண்ணும் பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் பண்ணல. அவங்க கிட்ட இங்கிலீஷ்லயே பேசிட்டு இருந்தேன் இன்னைக்கு மெசேஜ்ல. அவ்வளோதான். வேற எதுவும் பெருசா நடக்கல. அப்புறம் சொன்ன விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஓகே. நாளைக்கு என்ன நடந்ததுன்னு நாளைக்கு சொல்றேன். தேங்க் யூ.